எல்லாருக்கும் வணக்கம்மா. ஏதோ இன்னைக்கு ஏதோ ஒரு அம்மன் கோயில உட்காந்துருக்க மாதிரியே இருக்குமா இங்க. என் தாய்களா உங்களை எல்லாம் அம்மா வணக்கம். பானபுரி அம்மா, இங்க அம்மா எம்மன் ராஜம்மா, அங்க கஞ்சனா அம்மா, இங்க சாரதா அம்மா, அங்க லதா அம்மா, அங்க விஜயகுமாரி அம்மா, அங்க பாருங்க சரதாஜி அம்மா, அங்க பாருங்க வாணிஸ்வரி அம்மாவை அத்தாடி. எல்லாரையும் பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்குமா. அதாவது இப்படி ஒரு சந்திப்பு யாருக்குமே கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. இது வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். நமக்கு சொல்லுங்க. ஆமா, எனக்கு அப்படி பிரிஞ்சு பேசாதீங்க. இனிமே பிரிச்சலே கிடையாது. இது பெரிய பிரச்சனையா இருக்கும். சொல்லலாம் அப்படி சொல்லலாம். அதாவது என்ன சொல்ல வரேன் பாருங்களேன். உங்களை பூரா நாங்க தரையில உட்காந்து திரையில பார்த்தோமா. ஆனா நாங்களும் இந்த திரைக்குள்ள இன்னைக்கு திருமாக்குள்ள இருக்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. மண்ணை குமிச்சு உட்காந்து படம் பார்த்தோம் டிவில. உங்க ஒவ்வொரு பாட்டெல்லாம் பாருங்க. அப்படி பூரா நீங்க போட்ட ரோடு மாதிரி இந்த திரையுலகம் நீங்க அமைச்சது. 60 வருஷத்துக்கு முன்னால நீங்க சேர்ந்து கட்டின அந்த நடிகர் சங்கம் இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்டு புது கட்டடமா உருவாகுமா. இன்னைக்கு அதை மறுபடியும் நீங்க தான் ஆரம்பிக்கணும். இந்த ஆரம்ப விழாத்துக்கு பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் தாய்கள், அதாவது எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் நாங்க அவங்கள பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களை எல்லாம் நாங்க பாக்குறப்ப அவங்க நினைவு வருது. மேல இருந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பூரா கொட்டிக்கிட்டு இருக்குங்கிறது நல்லா தெரியும். மனமகிழ்ச்சியா இருக்கு. மனமகிழ்ச்சியா. இது என்ன கையெல்லாம் உதறது? இல்ல அது உதறும். அப்படிதான் உனக்கு எப்போதுமே. ஏன்னா எல்லாரும் ஹீரோயின் இருந்தவங்கல்ல. என்னங்க என்ன வசந்த மாளிகை அதுல ஒரு பாட்டு பாருங்க. கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ, நிலையில்லா மாளிகையை மீட்டவும் விரல் இல்லையோ. இப்படித்தான் இருந்துச்சு இதுக்கு முன்னால. சரோஜாமா உட்காந்துருக்காங்க. ஒரு எம்ஜிஆர் பாட்டு எடுத்து விடு பாருங்க. ஐயோ 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 ஐயா, நான் என்ன பண்ணேன்? முதல்ல எல்லாரும் காலை தொட்டு கும்பிட்டு ஆரம்பிச்சேன். பக்கத்துல பாரதி பின்னாடி ரோ பாரு. பயங்கர வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரோக்கு வா. ஏன் இப்படி கூட்டிட்டு அலையறானே? நானா போவேயா இரியா. போ விஜயகுமாரிமா பாரு. விஜயகுமாரிமா அம்மா விஜயகுமாரிமா வா பின்ரோல பாரு. பாரு நம்ம குட்டி பத்மினி பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க. இது யாரா? இந்த புள்ள எப்படா வந்தா? என்ன சரி விடுத்தா ஜாகிரதை, காலை பிடிச்சு இழுத்துடுவாரு. சரோஜாதேவி அம்மா பத்தி சொல்லணும்னா எப்படி அது அந்த கண்ணை பார்த்து அந்த கண்ணதாசன் என்ன சொல்லுறான்னு என்ன எழுதியிருக்காரு பாருங்க. மானல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. ஒன்னு அவர் வராரு, இவங்க அவரை பார்த்து பாடுறாங்க. சவுந்தரராஜன் அவங்க அந்த மியூசிக்காலாம் அப்ப அந்த ஏரியா வேற பக்கம் வச்சுக்கிறோம். சரி கேட்டுக்க இருடா குறுக்க. இப்ப அம்மா வர்றாங்க. தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. இந்த அம்மா அகவர் விஜயகுமாரிமா அவர் பாடுறாரு. அண்ணன் எஸ்எஸ்ஆர் பாடுறாரு. ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக, சேர்ந்தே நடந்தது அழகாக. உன்னை இவங்க நேற்றைய பொழுது உன்னோடு, இன்றைய பொழுது கையோடு, நாளைய பொழுதோடு நிழலாய் நடப்பேன் பின்னோடு. பக்கத்துல அங்க பாருங்க லதாம்மா உரிமை குரல்ல. விழியே கதை எழுது கண்ணீரில் எழுந்தாதை மஞ்சள் வானம் தென்றல் காத்தே உனக்காகவே நான் வாழ்கிறேன். இன்னும் அந்த அழகு குறையிலே பாருங்க பாருங்க.
உடம்பு தான் லேசா லேசா பூசி மொழி இருக்கே தவிர இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. எல்லா பாருங்க இந்த பழைய ஹீரோயின் எல்லாருமே அந்த எல்லாம் பாருங்க அப்படியே தான் இருக்காங்க. மனசுக்குள்ள அவங்க என்னைக்குமே இளமை தான். அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம காரணம் இவங்க பண்ண படம் பூரா விதைக்கப்பட்டது. அது விதைச்ச மாதிரி தான் இருக்கு. நல்லா இந்த வரியை விளைஞ்சு போய் நிக்குது. எல்லாருமே அது அதாவது கிடவே கிடாது. பக்கத்துல பாரு சச்சுமா. என்ன இன்னி பொண்ணு எனக்கு என்ன கண்ணா தெரியல. நீ இரியா நான் வர்றியா பக்கத்துல பாரு அங்க பாரு. இல்லடா நீ ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கலடா. ஃப்ளோவா போறது கரெக்ட்டா ஆறா போக மாட்டேங்கறியே. கொஞ்சம் மூச்சு விட மாட்டேங்கிறான் அவன். கண்டால பாரு.